டெய்லி நல்ல பாம்பு வந்து போகுதுப்பா, அந்த வீட்டில் டெய்லி திருடனுங்களாம் ஏறி ஏறி குதிப்பாங்கப்பா அப்படின்னா அதுனா இடம் நார்மல் ஆகிடும். டெய்லி திருட வர்றதா தெரியுமா? டெய்லி திருட வந்து தான் போவான், ஆனால் அவன் எதுவும் எடுக்க மாட்டான் பாருங்க, அவன் திருடன் ஆனால் எதுவும் எதிர்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இதுவுமே நார்மலைஸ் பண்ணும். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் நார்மலைஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று அவங்கள பொறுத்தவரைலாம் இன்றைக்கி வந்து அவங்க கட்சியிலேயே எதுலேயுமே பொறுப்பில் இல்லை. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த ரவுடி பசங்களாம் டாக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும் பாரு, அந்த பொருளை எடு, அந்த பாடியை வெட்டு, அந்த பூட்டை கேஸ் போயிட்டான் எப்படி இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஐயா பிரகாஷ்ராஜ். அது வந்து சிரிக்கிறத விட சிந்திக்கிறது. அந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா இப்போ சட்டமன்றத்தில் வந்து எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். நீங்கள் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் ஒரு உச்சத்தில் உட்கார வச்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். என்ன ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து தகுதியற்றவர்களுக்கு தகுதியான பதவி வந்துச்சுன்னா அதனுடைய தரம் வந்து இறங்கி போயிடும்னு பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம். சட்டமன்றம் அப்படி அதாவதுங்க, அந்த உண்மையிலே பார்க்கும்போது ஐயா ஜேசிடி பிரபாகர் முகத்தை பார்க்கும்போது அந்த காணொலியில் பாவமாக இருக்கும். மருத்துவமனை இப்படி இருந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மருத்துவமனையில் இப்படி மாறிடுது. 100 நாளைக்கு முன்னாடி 100 நாளைக்கு பின்னிக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் போனாங்க, இன்றைக்கி இவ்வளோ பேர் போனாங்க. அம்மா உணவகத்துக்கு நடை இன்றைக்கி நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறீங்க, அம்மா உணவகத்தில் இருந்தால் மெனுவாச்சு மாற்றினீங்களா? உங்களை கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை, எதிர்கட்சியில் எம்எல்ஏவெல்லாம் வாங்கிறீங்கன்றதுனால. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி வர்மனின் நண்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்முடைய மீண்டும் இணைகிறார் மரியாதைக்குரிய பத்திரிகை கோடீஸ்வரன். ஆனால் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆனால் அண்மையில் விகடனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியை போட்டிருந்தாங்க. அதில் வந்து பவர் சென்டராக உருமாறுகிறாரா நடிகை த்ரிஷா அப்படிங்கிறத வெளிப்படையாகவே போட்டிருந்தாங்க. நம்ம இதெல்லாம் பற்றி பேசுனது கிடையாது, ஏன்னா அவங்க இது வரைக்கும் பொலிட்டிக்கல் டேரக்டாக அவங்க வந்தது கிடையாது. ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி இருக்கும் பேசுனது கிடையாது. ஏன் பேசுகிறோன்னா, ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் இதை பற்றி போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவரை வந்து அந்த இடத்துல அமர வைப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய கண்டிஷன் தான், அவர் ஆர்டரே போட்டிருந்தாரா அவங்கள வந்து அங்கே அமர வைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முதலமைச்சர் முதல்ல சொல்லியிருந்தார், ஒரே பவர் சென்டர் தான், அது விஜய் மட்டும்தான் அப்படின்னு. இப்போ இன்னொரு பவர் சென்டர் உருவாகிறாங்களான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சில பேர் அவங்க ராஜ்யசபா எம்பியாவோ அல்லது லோக்சபா எம்பியாவோ கூட மாறலான்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? தாவேக்கான்றது வந்து அது வந்து அவரோட சொந்த கட்சி, அதனுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். கட்சி ரீதியாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த கருத்துமே கிடையாது. நல்லது கெட்டது அவர் பார்த்துக்க போகிறார். பட் ஆட்சியில் ஒரு சில விஷயங்கள் அவர் செய்கிறாருன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதோ இல்லை அதை பாராட்டுறதோ அது வேறு. இப்போ ஆட்சியில் இன்னும் வந்து அவங்க எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வரலை. அதனால் ஊடகமும் இதுவுமே வந்து இந்த மாதிரி செய்திகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன காரணம்னா இது வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப நாளாக இது வந்து எப்படின்னா அப்படியே செய்தியை போட்டு 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 இது ஒரு நீங்கள் ஒரு ஆசிட் டெஸ்ட், அது வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி ஆகி அது ரொம்ப நாளாக இருக்கிறாங்களே, இது தெரியாதா? இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு டெய்லி நல்ல பாம்பு வந்து போகுதுப்பா, அந்த வீட்டில் டெய்லி திருடனுங்களாம் ஏறி ஏறி குதிப்பாங்கப்பா அப்படின்னா அதுனா இடம் நார்மல் ஆகிடும். டெய்லி திருட வர்றதா தெரியுமா? டெய்லி திருட வந்து தான் போவான், ஆனால் அவன் எதுவும் எடுக்க மாட்டான் பாருங்க, அவன் திருடன் ஆனால் அவன் எதுவும் எதிர்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இதுவுமே நார்மலைஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் நார்மலைஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று அவங்கள பொறுத்தவரைலாம் இன்றைக்கி வந்து அவங்க கட்சியிலேயே எதுலேயுமே பொறுப்பில் இல்லை. நண்பராக வந்து உட்காந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி போனோம். அதையே வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிக்கைலாம் அதெல்லாம் ஒரு செய்தியாக போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மவுமே அதை வந்து மக்களோட தேவைகள் என்ன, மக்கள் பிரச்சனை என்னவோ அதை தான் நம்ம அதை பார்க்கணும். குறிப்பாக இன்றைக்கி நம்ம சட்டமன்றத்தில் நடந்த ஒரு கூடுதல் செய்தியை குறித்து நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி அவர்கள் பேசுகிற போது இயல்பாக ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், எரிசக்தித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திரு நிர்மல்குமாருக்கு எதிராக. உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாத்ரூமில் அமர்ந்திருந்த எதிர்க்கட்சித் நான் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சட்டமன்றம் தங்களுடைய மாண்புகளை தொடர்ச்சியாக இழந்து வருகிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அது குவாலிட்டி டிட்டீரியேஷன் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். மாண்பு, அதுக்குண்டான மரியாதை, அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே குறையுது. தாவேக்கால வந்துட்டு என்னென்னா, இப்போ இதை வந்து ஒரு சில கூட்டம் வந்து இதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசினார்? சட்டமன்றத்தோட பேச்சுன்றது அது கிடையாது, அது அப்படி கிடையாது, அப்படி நடத்துகிற விஷயங்கள் கிடையாது. இப்போது வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒன்று சொல்லியிருப்பார், இந்த ரவுடி பசங்களாம் டாக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும் பாரு, அந்த பொருளை எடு, அந்த பாடியை வெட்டு, அந்த பூட்டை கேஸ் போயிட்டான் எப்படி இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஐயா பிரகாஷ்ராஜ். அது வந்து சிரிக்கிறத விட சிந்திக்கிறது. அந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா இப்போ சட்டமன்றத்தில் வந்து எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பாத்ரூம்ன்ற வார்த்தைலாம் சபையில் யாருமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி
அது மாதிரி அப்புறம் என்ன கேட்டால் இந்த சங்கின்ற வார்த்தையுமே தவிர்த்துக்கலாம். தவிர்த்துருக்கலாம். என்னவோ என்ன பண்ண முடியும் இப்போ? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவங்க தான் எம்எல்ஏ, இவங்களுக்கு தான் ஓட்டு. சபாநாயகர் ஆக்சுவலி வருத்தப்படுறது தெரியுது. ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சபாநாயகர் வருத்தப்படுறாரு. ஆனால் நான் பேச எவ்வளோ நேரம் ஆகும் அமைச்சர் அவர்களும் கேட்குறாங்க. எதிர்க்கட்சி ஒரு அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து படைத்தவர். அதாவது இப்போது ஒரு விஷயம் அவ்வளோ கோவம் வருதுல்ல அந்த வார்த்தையை சொன்னால். இப்போ ஏன் அந்த கட்சியில் இருந்தீங்க? அந்த வார்த்தையை சொன்னால் வலிக்குது இல்லை? ஏன் அப்போ அந்த கட்சியில் இருந்தீங்க? இவர் இருந்த ஒரு கட்சி தானே அது. சரி இவராச்சும் ஓகே ஃபேக்சுவலி கரெக்டுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி எல்லாருமே காலைல எழுந்தவொடனே பாத்ரூம் போகிறது தான். யாரும் பாத்ரூம் போகாமல் ஒருத்தர் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கைது பண்ணுறப்ப அவர் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தினார்ல, அப்போ அவர் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாருங்கிறத தான் அது மாதிரி அவர் குறிப்பிட்ட. நாளைக்கு அவர் கேட்டார்னா இப்போ திருப்பி இப்போ இவருக்கு மைக்கு கொடுத்தா நான் பாத்ரூம் வந்து நீ எட்டி பார்த்தியாப்பான்னு கேட்பார் இவர். எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு இப்போ போகிற ஒரு அமைச்சர் பாத்ரூம்லேருந்து எட்டி பார்த்தவங்களே 4 பேர் கோரஸ் கொடுத்தா இதெல்லாம் இது யோசிச்சு பாருங்கள். இதை இன்டர்பிரேட் பண்ணி டெவலப் பண்ணி போட்டால் எவ்வளோ மோசமாக போகுது இது. எதுக்கு இந்த வார்த்தைகள்? அதாவது நம்ம ஒரு அமைச்சர் ஆகிட்டோன்றதே நினப்பில் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் ஒரு உச்சத்தில் உட்கார வச்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து தகுதியற்றவர்களுக்கு தகுதியான பதவி வந்துச்சுன்னா அதனுடைய தரம் வந்து இறங்கி போயிடும்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. சட்டமன்றம் அப்படி அதாவதுங்க அந்த உண்மையிலே பார்க்கும்போது ஐயா ஜேசிடி பிரபாகர் முகத்தை பார்க்கும்போது அந்த காணொலியில் பாவமாக இருக்கு. ஆமாம், அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறாரு. ஏங்க இப்போ நீங்களே நாளைக்கு ஒரு நெறியாளர், நீங்கள் நிறைய இடத்துல ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் காம்போஸ்ட்லாம் பண்ணுவீங்க. இந்த சைடு 3 பேர் இருப்பாங்க, இந்த சைடு அவங்க பாயிண்ட் பேசினா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அசிங்கமாக திட்டிங்கன்னா கேவலமாக பேசுகிறாங்க, வண்டியாக பேசினா எப்படி இருக்கும்? நிகழ்ச்சி ரத்து பண்ணணும்னு தான் தோணும். அப்போ பேரவைத் தலைவரோட நிலைமை, சபாநாயகர் தான் மன்றத்தில் இது மாதிரிலாம் வந்து பாத்ரூம் போனியா, அங்கே இருந்தியா, இங்கே இருந்தியா, காலில் வந்தியா, சங்கித்தனமாக பேசாதா, மங்கித்தனமாக பேசாதான்னா என்னது இது 2 சைடுமே அதெல்லாம் தவிர்க்கணும். குறிப்பாக தாவேக்கா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வாதம் பண்ணுறதுக்கோ புள்ளி விவரத்துக்கோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கிடையாது. இப்போ இந்த 100 நாளில் சொல்லிக்கிற மாதிரி சாதனை எதுவுமே கிடையாது. இந்த திட்டத்தை நாங்கள் பண்ணோம், இதை நாங்கள் செயல்படுத்தினோம், இங்கே வந்து வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கோம். பேரவையில் இப்போது 100 நாளைக்கு முன்னாடி ஒரு ஏரி இப்படி இருந்தது, 100 நாளைக்கு அப்புறம் இப்போ தண்ணி இல்லை, ஆனால் புனரமைச்சிருக்காரு நீர்வளத்துறை அமைச்சர். எல்லாம் சொன்னாங்க ஐயா ஆனந்துக்கு என்ன இருக்குது என்ன தெரியும்னு. 100 நாளில் ஆனந்தண்ணன் பண்ணதை பாருங்கள் அப்படின்னு வேறு யாருன்னா ஒரு எம்எல்ஏ கூட எங்கள் தொகுதியில் இப்படி வந்திருக்குன்னு கூட காட்டி பேசலாம்ல. அது எப்படி இருக்கும்? மருத்துவமனை இப்படி இருந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மருத்துவமனையில் இப்படி மாறி இருக்குது. 100 நாளைக்கு முன்னாடி 100 நாளைக்கு பின்னிக்கு. இன்றைக்கி இவ்வளோ பேர் போகிறாங்க, இன்றைக்கி இவ்வளோ பேர் போனாங்க. அம்மா உணவகத்துக்கு நடை இன்றைக்கி நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறீங்க. அம்மா உணவகத்தில் இருந்தால் மெனுவாச்சு மாற்றினீங்களா? உங்களை கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை, எதிர்கட்சியில் எம்எல்ஏவெல்லாம் வாங்கிறீங்கன்றதுனால இன்னும் அம்மா உணவகத்தில் என்ன அப்படின்னா இப்போ காலையில் வந்து அவிச்ச முட்டை, சாயந்தரத்தில் வந்து அவிச்ச வேர்களில் அந்த மாதிரி அப்படியே புரோத சத்தா எதனா கொடுக்குறீங்களா? போட்டுருந்த அதே இட்லி தோசையே எக்ஸ்ட்ரா போடுறீங்க. தோசை கிடையாது, இட்லி, அவ்வளோதான். வெறும் இட்லி தான், இட்லி சப்பாத்தி, அதுக்கப்புறம் மதியத்தில் கொஞ்சம் சாதம், இவ்வளோ தானே. இவ்வளோ அப்படியே அம்மா உணவகத்தில் நடத்துகிற உங்களுக்கே சைடில் இப்படி இருக்குன்னா அம்மா உணவகத்தையே எடுத்துன்னு வந்தவங்க அப்போ யார் பெருசு? அவங்க பெருசா நீங்கள் பெருசா? அப்போது நோக்கம் என்பது ஏதோ திமுகவை குறை சொல்லணும், திமுகவை எதிர்த்து பேசணும், திமுகவை கலாய்க்கணும். இது லொல்லு சபாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் கலாய்ச்சிக்குவாங்க அந்த நிகழ்ச்சியில். அதே மாதிரி இது வந்து சட்டமன்றத்தை அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாவடக்கம் தேவை. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் பேரவைத் தலைவர் தனியாக கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அங்கே ரொம்ப எல்லாம் மீறி போதும் சந்தேகம் எல்லாம் மீறி பேசுது. ஏன்னா நாயல் சம்பத்தையா பொதுமடலை பேசுறதா சட்டமன்றத்தை பேசுறவங்கள பயமா இருக்கு எனக்கு. இல்லைங்க, இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஆபாச வார்த்தையை கத்திட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஒரு நேரம் போல் இருக்காதுங்க. இந்த சைட்லேருந்து ஒரு 10 பேர் வராங்க, இந்த சைட்லேருந்து ஒரு 10 பேர் வராங்க, அடிச்சிட்டாங்க ஒருத்தர்னா நல்லாவா இருக்கும்? 2 பேரும் யார்? மக்கள் பிரதிநிதிகள். இவங்களும் நம்ம மக்கள் தான், இவங்களும் நம்ம மக்கள் தான். இவங்களும் மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க, இவங்களுக்கும் மக்கள் போட்டுக்கிறாங்க. அதுவும் நேரலையில் வேற எல்லாம் நேரலையில் போயிட்டு இருக்குது. இப்படி கேவலமாக சரி நான் என்ன சொல்கிறேன்னா, சரி சங்கின்ற வார்த்தை அவர் பேசிட்டார், அது வருத்தப்பட்டு ஊண்டாயிருக்குன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏஞ்சி ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் மண்டபத்தில் வச்சு நாணயம் இது பண்ணீங்களே, அன்னைக்கு ராஜ்நாத் சங்கியாக இருந்தாரா இல்லை மங்கியாக இருந்தாரா? இப்படியும் கேட்கலாம். கேட்டிருந்தா முக்கு ஓடப்பட்டிருக்கும். நீங்கள் கேட்ட அதே வார்த்தையில் அதையே கொஞ்சம் மெருகேற்றி அதையே
பாத்ரூமில் உட்காந்திங்களாமே அப்படின்னா என்னது இது? ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்குது. ஸ்கூல் பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க. மிஸ் இவன் ரப்பரை தூக்கின்னு பாத்ரூம் போய் ஒழிஞ்சிக்கிறான் மிஸ் அப்படின்னு. அப்போ நீ போய் பாத்ரூம் போய் கதவு தட்டு, அவன் வர வரலாம் இங்கே நில்லு அப்படின்வான். அவன் சொல்லுவான், நான் ரப்பர் வேணா தரேன், நான் பாத்ரூம் மட்டும் வரமாட்டேன், நீ மிஸ்ஸிக்கிட்ட மாட்டி கொடுத்துருவேன். இதெல்லாம் நடக்கும் ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில். அந்த மாதிரி இருக்குது. இவங்களாம் உண்மையிலே படித்தாங்களா, டிகிரி வாங்கினாங்களா, இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, ஒரு கண்ணியமான பேச்சு வேணாவா? நான் அவரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் சங்கின்ட்டார் ரைட்டா? இப்போ இது எங்கேருந்து வருது? இதுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னா விஜய் சார் போட்டார். எப்படி சொல்கிறீங்க? விஜய் சார் சொல்கிறீங்க? ஆமாம், இல்லவே சட்டமன்றத்தில் இல்லைங்க. முன்னாள் முதலமைச்சர் பேரை சொல்லிட்டு சாரி டங்கு ஸ்லிப் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கருணாநிதின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு எம்எல்ஏக்கு சொல்லி டங்கு ஸ்லிப் ஆச்சு. அதுக்கும் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து இதே மாதிரி சொல்லிட்டு சாரின்பாங்க. அதுதான் சொல்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும். ஒரு 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 ஸ்டாண்டர்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நிறைவாக ஒரு கேள்வி, இந்த கார்கள் வழங்கக்கூடிய விவகாரத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, திமுகவுடைய 59 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு கார் வேண்டாம், ஒரு வீண் செலவு அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. திமுகவின் மறுப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுகவோடு இது நிற்காமல் அதிமுகவும் மறுப்பு சொல்லணும். ஏன்னா அதிமுகவிலே நீங்களும் ஒன்றும் ஏழை கிடையாது, 30 வருஷமாக ஆண்ட கட்சி. அப்படி மீறி யாருன்னா கேட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயுள்ளத்தோடு அதிமுகவில் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், அவர் தான் பொருளாளர். அவர்கிட்ட கொஞ்சம் செக்கை வாங்கி ஏழை எம்எல்ஏ யாருன்னா இருந்தால் சொந்த செலவில் நான் கார் வாங்கி தரேன். திமுக வேணான்னு தான் சொல்லிச்சு, நான் வேணான்னு சொல்லிட்டேன் நான். அதே நேரத்தில் என் எம்எல்ஏ யாருன்னா ஏழைப்பாடு இருந்தால் இப்போது கட்சி சார்பாக கார் சரிங்க. திமுக ஒரு ஸ்டெப்பு வைக்கணும், அதிமுக அதோட ஒரு ஸ்டெப்பு மேலே வைக்கணும். அதிமுக ஒரு ஸ்டெப் வச்சுன்னா அதை விட திமுக ஒரு மேலே ஸ்டெப். அப்படி மேம்பட்ட அரசியல் பண்ணிட்டு போகும்போது என்னென்னா தமிழ்நாடு அரசியல் தளம் மேம்படும். அதனால் திமுக 57 எம்எல்ஏக்கள் 59 எம்எல்ஏக்கள் வேணான்ட்டாங்க. நெஞ்சார்ந்த நன்றி. ஏன் நன்றி? கோட்டீஸ்வரன்னா திமுக சொம்பா மக்கள். நான் வந்து வரி கட்டுறேன்ல, நான் கரண்ட் பில்லு சொத்து வரி கட்டுறேன் இல்லையா, எனக்கு வந்து இதெல்லாம் கட்டுறேன், அதனால் என்னோட பணம் வந்து விரயமாகல. அந்த நன்றி கடனுக்காக நான் திமுகவுக்கு நன்றி சொல்கிறேன். திமுக எம்எல்ஏக்கள் அந்த முடிவை வந்து ஆக்சுவலாக அன்றைக்கே எடுத்துருக்கும். முதலமைச்சர் ஏஞ்சி சொன்னார்ல, சொல்லிட்டு உக்காந்த உடனே ஒரு நிமிஷம் மைக்கு, திமுகவுக்கு வந்து மக்கள் வரி பணத்தில் வரக்கூடிய இந்த சொகுசு கார் தேவையில்லை. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கார் இல்லாமலே சேவை செய்ய பழக்கப்பட்டோம். நாங்கள் மாணவர் இயக்கத்திலேருந்து கட்சி தொடங்கணும். மக்களோட வரி பணத்தில் எடுத்தால் அது மக்களோட சாபத்துக்கு உள்ளாகும், மக்கள் அதை ரசிக்கலை, ஊரா மூட்டை பணம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வந்து மக்கள் பணத்தில் இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்க பார்த்தாங்க எம்எல்ஏக்களுக்கு. ஊரா மூட்டை நெய்யில் எங்களுக்கு ஸ்வீட்டு வானாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்து அங்கே உள்ளே சொல்லலை. இங்கே சட்டமன்றத்தில் நான் அதை பேச முடியாது, வெளியில் இருந்தாலும் எங்களுக்கு ஸ்வீட்டு வேணாம், நெய்யும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க நெய்யும் அவங்க ஸ்வீட்டும் அவங்ககிட்டே கொடுத்துட்டோம், எங்களுக்கு அது வேணாம், வேறு யாருக்குன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வெளியில். அதிமுக என்ன பண்ணுதுன்றதை பார்க்கணும். அதிமுக அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜகவில் ஒருத்தர் தான் இருக்கார். ஆமாம், அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல. எனக்கு மழைலாம் இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்கார்பியோ மலைக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கிக்குவாரா இல்லை ஏதாச்சும் வாங்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். தெரியல யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் கண்ணியவானுங்க. இல்லை எங்களுக்கு டொயோட்டா இனோவா தான் வேணும் அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்க. எப்பா பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அப்புறம் இதோடு நிற்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக ஊடகம்லாம் ஆக்டிவாக இருக்குது. 4 பேர்ல எம்எல்ஏ அதான் கார் தான் குத்துக்கிறாங்களாம், வந்து போக வேண்டியதுன்னு கூட கேட்பாங்க ஜனங்க. கட்டாயமாக ஆனால் நீ போகிற பாருண்ணா காரு, அது எங்கள் துட்டுனா பொதுமக்கள் காசுனான்னு கூட சொல்லுவாங்க மக்கள். மக்களோட பணத்தை தொட்டோம் கெட்டோம். என்ன பண்ணாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம். பல விதமாக கேள்வி பதில் வச்சுக்கணும். ரொம்ப நன்றி.